பொறியியல் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வெளியிட்டுள்ளார். ஜூலை 7ஆம் தேதி பொறியியல் கலந்தாய்வு தொடங்கும் எனவும் அவர் அறிவித்துள்ளார். சென்னை மாநில தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் செய்தியாளர்களை சந்தித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பொறியியல் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டார். பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பித்து கட்டணம் செலுத்திய 2.41 லட்சம் மாணவர்களுக்கு தரவரிசை வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு 40,645 மாணவர்கள் கூடுதலாக விண்ணப்பித்துள்ளனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் 51,004 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். சிறப்பு பிரிவு, பொது பிரிவு கலந்தாய்வு மற்றும் துணை கலந்தாய்வு நடைபெறும் தேதிகளை அமைச்சர் கோவி செழியன் அறிவித்துள்ளார். சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு தேதி 7/7/2025 முதல் 11/7/2025 வரை நடைபெறும். பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு 14/7/2025 முதல் 19/8/2025 வரை நடைபெறும். துணை கலந்தாய்வு 21/8/2025 முதல் 23/8/2025 வரை நடைபெறும். 200க்கு 200 கட் ஆஃப் மதிப்பெண்கள் எடுத்த 145 மாணவர்கள் பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பித்துள்ளனர். பொது பிரிவினருக்கான தரவரிசை பட்டியலில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சகஸ்ரா முதலிடம் பிடித்துள்ளார். அதேபோல் நாமக்கல்லைச் சேர்ந்த கார்த்திகா 2வது இடத்தையும், அரியலூரைச் சேர்ந்த அமலம் ஆண்டோ 3வது இடத்தையும் பிடித்துள்ளனர். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4 சப்ஜெக்ட்லையும் சென்டம் எடுத்திருக்கேன். இப்போ டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட்டில் ரேங்க் 1 செக்யூர் பண்ணியிருக்கேன். நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எடுக்கலான்னு இருக்கேன். அதேபோல் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டிற்கான தரவரிசையில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தாரிணி முதல் இடத்தை பிடித்துள்ளார். சென்னையைச் சேர்ந்த மைதிலி 2வது இடத்தையும், கடலூரைச் சேர்ந்த முரளிதரன் 3வது இடத்தையும் பிடித்துள்ளனர். நான் எங்கள் ஸ்கூல் மூலயமா மாநில அளவில் ரேங்க் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். இது என்னுடைய சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 4 மெயின் சப்ஜெக்ட்லையுமே சென்டம் எடுத்ததுனால ரேங்க் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னுடைய ஸ்கூலும், என்னுடைய ஸ்டாஃப்ஸ், என்னுடைய ஹெச்எம்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். www.tneonline.org என்ற இணையதளத்தின் மூலம் தரவரிசை எண்ணை தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரவரிசை பட்டியலில் தங்களது பெயர் விடுபட்டு இருந்தாலோ வேறு சிக்கல்கள் இருந்தாலோ 5 நாட்களுக்குள் தமிழ்நாடு பொறியியல் மாணவர்கள் சேவை மையத்தில் தங்கள் குறைகளை பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.